தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறது ஆபரேஷன் தாமரை. அதிமுக கூட்டணியில் 2 துணை முதல்வர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். இந்த கூட்டணி அமைப்பதில் 2 கட்சிகளும் எதிர்கொள்ள இருக்கிற சவால் என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கள வேலைகளை தமிழ்நாட்டில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகள் தற்போது மிக வேகமாக தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி அமைப்பதில் மிக கவனமாகவும் தீவிரமாகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி அமைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கலாக பார்க்கப்படுவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி. கூடுதலாக சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி அந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும். ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் குறைந்தபட்சம் ஒரு 70% அதாவது 10 தொகுதியை ஒதுக்கினால் குறைந்தபட்சம் ஒரு 7 தொகுதியிலாவது இந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும். கூட்டணி கட்சிகள் கூடுதலாக தொகுதிகளை கேட்டு பெற்றாலும் கேட்டு பெறுவதை விட அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பிரதான கட்சியான திமுகவும் அதிமுகவும் சிந்தித்து அவர்களுக்கான தொகுதிகளை வழங்கக்கூடிய வேளையில் தான் தற்போது மிக கவனமாக இருக்கிறார்கள். முதல் வழியாக திமுகவுடைய கூட்டணி மிக பலமான கூட்டணியாக தற்போது வரை தேர்தல் களத்தில் பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மீதும் திமுகவுடைய கூட்டணி மீதும் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லையா என்றால் பொதுவாக மக்களிடையே இந்த கட்சியின் மீதும் இந்த கூட்டணியின் மீதும் ஒரு எதிர்ப்பலை இருப்பது மறுக்க முடியாத உண்மை. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் மீது நிறைகளும் குறைகளும் மக்களிடம் தற்போது இருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய மிகப்பெரிய சிக்கலாக பார்க்கப்படுவது முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அல்லது அரசு நிர்வாகிகள். இந்த 2 தரப்பிலும் ஏற்படக்கூடிய குளறுபடி இருக்கு இல்லையா? கடந்த காலங்களில் அமைச்சர் பெருமக்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் ஒரு பக்கம், அரசு அதிகாரிகள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடு, காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளுடைய கைது, ஒழுங்கு நடவடிக்கை என இத்தனையும், சட்டம் ஒழுங்கு உட்பட இத்தனையும் முதலமைச்சருக்கு எதிராக ஒரு சவாலாக இருக்கிறது. இதுதான் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய பிரதானமான சவால், ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய சவால். இதையெல்லாம் தாண்டி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி தற்போதும் வலிமையாக இருக்கிறது. அதாவது மக்கள் இந்த கூட்டணியின் மீது விமர்சனத்தோடு இருக்கிறார்கள். கடுமையான விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த கூட்டணி ஆனால் வலிமையாக இருக்கிறது. மறுபுறம் இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு, மக்களுடைய வாக்கை பெறுவதற்கான ஒரு எதிர் கூட்டணியை மிக கவனமாக அமைக்க வேண்டும். கடந்த காலங்களில் அரசியல் வல்லுநர்கள், அரசியல் ஆர்வலர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அது இப்ப எப்படி நகர்ந்திருக்கு அப்படின்னா, அதிமுகவுடைய கூட்டணியில் விசிகாவும் அவர்களோடு சேர்ந்து தாவேகாவும், அதாவது தமிழக வெற்றி கழகமும் இணைவதற்கான ஒரு யுக்தியை, ஒரு பிளானை இன்னைக்கு அவங்க போட்டிருக்காங்க. இது ஒரு ஆபரேஷன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால், துணை முதலமைச்சர் வேட்பாளராக திருமாவளவன் அவர்களையும் நடிகர் விஜய் அவர்களையும் அறிவித்து தேர்தலை சந்தித்தால் மிக சரியாக இருக்கும் என்கிற ஒரு யுக்தியை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிஜேபி தற்போது ஆதரவு கொடுத்திருக்கிறது. ஒரு கிரீன் சிக்னல் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் 2 வாய்ப்பு. ஒன்று, திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும். அதன் மூலமாக திமுகவை வீழ்த்த முடியும். அதை தாண்டி அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி குழப்பத்தை அவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே தேமுதிக ஒரு அதிருப்தி நிலையில இருக்காங்க. அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டதாக சொல்லி ஏமாற்றப்பட்ட அதிருப்தியில் தேமுதிக இருக்காங்க. பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனை என்பது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் இடையில் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனை என்பது குறிப்பிட்ட இந்த வன்னியர் சமூக மக்களுடைய ஓட்டை ஒருங்கிணைத்து அதிமுகவுக்கு கொண்டு வருமா என்கிற கேள்வி இருக்கிறது. இன்னொரு கணக்காக பார்க்கப்படுவது, தேமுதிக இந்த அதிமுக கூட்டணியிலிருந்து உடைந்து வெளியேறி திமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை உடைத்து கொண்டு வந்து அதிமுகவில் இணைப்பதற்கான களவேளையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வழியாக அதிமுகவில் ஒரு கூட்டணி உடைந்து திமுகவில் சேருவதும், திமுகவில் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உடைந்து அதிமுகவில் வருவதற்கான வேலையை மத்தியில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பிஜேபி உடைய அரசு அங்க இருக்கக்கூடிய சாணக்கியர்கள் இந்த வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே சொல்வது போன ஒரு பலமான கூட்டணியை அதிமுக உருவாக்க வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு, அல்லது திமுகவுடைய கூட்டணியை உடைத்து அதிலிருந்து வெளியேற்றி பிஜேபிக்கு ஆட்களை கொண்டு வர வேண்டும். அப்படி அவர்கள் பிரதான இலக்காக பார்க்கப்படுவது இருவர். ஒன்று, திமுக கூட்டணியில் இருந்து திருமாவர்களை வெளியே கொண்டு வருவது, அதாவது துணை முதல்வர் பொறுப்பை கொடுத்து கொண்டு வருவது. இரண்டாவதாக, அதே போல எப்படி அதிமுகவில் ஒரு மன கசப்பில் தேமுதிக இருக்கிறதோ அப்படி மதிமுக திமுக தரப்புல இருக்காங்க. குறிப்பாக அவங்க கூடுதல் சீட்டு கேட்க போறாங்க, அவங்க ஒரு சொந்த சின்னத்தை நிற்கணும்னு அறிவிப்பாங்க. ஆனால் திமுக கூடுதல் சீட்டு கொடுக்கிற பட்சத்துல, அதாவது திமுக ஒதுக்கக்கூடிய தரக்கூடிய சீட்டை பெற்றுக்கொண்டால் அந்தந்த கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெறலாம், அல்லது கூடுதல் தொகுதி தான் வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் கேட்டு பெற வேண்டிய நிலை வந்தால் அப்ப திமுக வைக்கக்கூடிய முக்கியமான டிமாண்டாக பார்க்கப்படுவது, நீங்க கூடுதல் தொகுதியை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் அது உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் நிற்க வேண்டும் என்கிற டிமாண்டை திமுக வைப்பதற்கும் தயாராக இருக்கிறது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையும் அறிவாலயத்தில் போய்கொண்டிருக்கிறது. கூடுதல் சீட்டை கொடுப்பதற்கு நாங்கள் தயார், ஆனால் அந்த சின்னம் என்பது திமுகவுடைய உதயசூரியன் சின்னமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் நாம் ஏற்கனவே சொன்னது போல இங்க இருந்து திரு திருமாவர்களும் மதிமுக திரு வைகோ அவர்களும் பிஜேபியில் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் திரு எல்முருகன் அவர்கள் ஒருவர் அதிமுகவுடைய கூட்டணியில், அதாவது பிஜேபியுடைய கூட்டணியில் வந்து இணைவதற்கு தயாராக இருக்கிறார். அவர் சொன்ன அந்த அரசியல் அடையாளமாக வைத்து பார்க்கிற பொழுது அது திரு வைகோ அவர்களுடைய அடையாளத்திற்கு சரியாக பொருந்துகிறது. அந்த வகையில தற்போது கூட்டணி அமைப்பதற்கான போர்க்களம் தொடங்கி இருக்கிறது. அதிமுக 2 துணை முதல்வர் பொறுப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தக்க வைப்பதற்கும் கூடுதல் தொகுதி கொடுப்பதற்குமான வேலையிலும் அதற்கு என்ன மாதிரி நிபந்தனைகளை வைக்கலாம் என்கிற வேலையும் தொடங்கி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி கணக்கு எதை நோக்கி நகர இருக்கிறது? விஜய் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க இருக்கிறாரா, அல்லது விஜய் அதிமுகவோட கூட்டணி இணைகிறாரா, அல்லது திருமாவர்கள் திமுகவுடைய கூட்டணியை விட்டு விலகி அதிமுகவில் இணைகிறாரா, அல்லது மதிமுகவுடைய திரு வைகோ அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு விலகி அதிமுக இணைகிறாரா, அல்லது அதிமுகவில் இருப்பதாக நம்பப்படுகிற தேமுதிகவை சார்ந்த ஒரு கூட்டணி விலகி திரு திமுக இணைகிறதா, அல்லது பாமகவுடைய வருகை திமுகவுக்கு செல்ல இருக்கிறதா என்பதை எல்லாம் அரசியல் நகர்வுகளை எல்லாம் நாம் இனிவரும் காலத்திலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு வலிமையான ஒரு ஆபரேஷனை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சாணக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய பிஜேபி வட்டாரம் ஒரு வேலையை தொடங்கி இருக்கிறது. இது என்னவாக போய் முடிய இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக பெரிய ஒரு சவாலை 2 கட்சிகளும் தேர்தலுக்கு முன்னால் எதிர்கொள்ள இருக்கின்றன. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.